கர்மா 40%. அந்த 40% இருக்கிறவங்க நாமம் சொல்கிறாங்க, முடிஞ்சிருது, நடந்துருது. இந்த 60% அளவுக்கு நம்ம நாமம் சொல்லணும். எப்போ நம்முடைய வேலை நடக்கும்னா, நீங்கள் அந்த நாமத்தை அந்த கர்மாவுக்கு மேலே நீங்கள் சொல்லணும். சொன்னால் தான் அது நடக்கும். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் ஒருவர் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய புதல்வர், மூத்த புதல்வர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருச்சியிலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் பகவானுடைய படத்தை வைத்து நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த குடியிருக்கிறதுக்காக ஒருத்தர் வருகிறார். அவர் எப்படின்னா, கடவுள் மேலே நம்பிக்கை, மற்றதையெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவர் மாதிரி தெரியல. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இதை பார்த்தோன்னே அவர் கேட்குறாரு, யார் சார்னாரு? யோகிராம் சரத்குமார்னு திருவண்ணாமலையில் இருக்கார். அவர் ஒன்றும் அதில் ஈடுபாடு காமிக்கல. இந்த இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தேவைப்படும், பயனாக இருக்குங்கிறக்காக சொல்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை போயிட்டு வாங்கன்னு. அவர் திருவண்ணாமலை போனார். எல்லா கோயிலும் அண்ணாமலையார் கோயில்ட்டு, சேஷாதிராசனம், ரமணாசனம், கிரிவலமெல்லாம் போயிட்டு கடைசியில் இங்கே போய் உள்ள நுழையிறாரு. நுழையில அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது இந்த இடம். வந்தார். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு, சார் நான் அதுக்கு போயிட்டு வந்தேன், ஆனால் ரொம்ப லேட்டாக போனேன், எனக்கு அந்த இடம் வித்தியாசமாக தெரியுது சார் அப்படின்னாரு. நீங்கள் ஒரு நாளைக்கு போய் பாத பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. அவருக்கு திருமணமாகி 18 வருடம் ஆகிறது. அவருடைய வயது 42. அந்த பொண்ணு பார்த்து, அவங்க 2 பேரையும் பார்த்தா வயசு பொண்ணு மாதிரி தெரியாது. 18 வருடமாக குழந்தை இல்லை. டாக்டர் என்ன சொல்கிறாரு, குழந்தை பிறக்காது, நீ ஒரு பிள்ளையை தத்தெடுக்கங்கிற. இவங்க என்னன்னா அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. இந்த ஒரு தடவை நம்ம போவோம், தமிழ்நாட்டுக்கு போவோம், கடவுளை வேண்டுவோம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருப்போம், குழந்தை பிறந்தா பார்க்குறது, இல்லாட்டி இது தத்து எடுத்துக்கிறதோங்கிறத முடிவு பண்ணிக்கிறோன்ட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னோம்னா அடுத்த ஒரு வாரத்தில் போய் அவங்க பாத பூஜை பண்ணுறாங்க. பாத பூஜை பண்ணையில் நான் என்ன சொன்னேன், தேவி அம்மாவை பார்த்து உங்களுடைய குறையை சொல்லுங்க அப்படின்னு. அவங்க தேவி அம்மாவை போய் பார்த்து குறை சொல்கிறாங்க. தேவி அம்மா என்ன சொல்கிறாங்க, உனக்கு குழந்தை இருக்குது, எப்போங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், வந்தவுடன் அந்த பெண் கருத்து. அவங்க என்ன சொன்னாங்க, வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். அதாவது மக்கள் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டாங்க. அவங்களே அந்த யூரின் டெஸ்ட் பண்ணி குழந்தை இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னா கொஞ்ச காலம், ஏன்னா என்ன அடிபடாமல் படலாம், கண்ணடிப்படக்கூடாது, அதனால் கொஞ்ச நாளைக்கு சொல்லாதீங்க, ஒரு 6-7 மாதம் கழிச்சு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. அவங்க யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் சொல்கிறது உண்மை சார், எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் அவங்க அப்பா அம்மாட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு 7 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார், சார் இப்படி வளைகாப்பு வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க, நேராக கூப்பிட்றதா, நேராக கூப்பிடுறீங்க, நேராக வரவேன்னா நான் வரவேன். 2 பேரும் போனோம். போனால் ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு உட்காந்துருக்காங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி. அவங்க எல்லாரும் அந்த கணவன் மனைவி, கணவன் மனைவியோட அப்பா அம்மா, மாமனார் மாமியார் எல்லாருக்கும் எங்களுக்கு ராஜ உபச்சாரம் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்னுடைய துணைவியாருக்கு பட்டுச்சேலை சத்த, எனக்கு பட்டு வேஷ்டி சத்த. நான் சொன்னேன், இதெல்லாம் விரும்புகிறவங்க இல்லைங்க, நீங்கள் சரி நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் மனசு முன்படக்கூடாதுன்னு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு மிக அழகான ஆண் குழந்தை பிறந்தது, சுகப்பிரசவமாக பிறந்தது. இப்போ அமெரிக்காவில் இப்போ அண்மையில் தேவகம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு திண்டுக்கல் நாமாலயம் வாங்கன்னு. நான் திண்டுக்கல் நாமாலயம் வரையில் அவருக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணேன். நான் சொல்கிறது, அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல்ல அவங்க உடனே ஒரு 10,000 ரூபா அனுப்பிச்சு விட்டாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, கடவுளை விட உயர்ந்தது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருக்கோ அது உண்மையில் நடக்கும். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஒரு நாளைக்கு இந்த நாமா கவுண்டருக்கு வாங்கிக்கிங்க.
குறைஞ்சது ஒரு மணி நேரம்னாலே ஒரு 5000 நாமம் வந்துடும். 5000 நாள் 20,000 இருக்குது தோன்றும். ஒரு வருடம் 1.5 வருடத்தில் 1 கோடி வந்துடும். அந்த 1 கோடி வறுமையானால் உங்களுடைய மின்காந்த அலைகள் மாறும். இந்த மின்காந்த அலைகள் மாறினா நீங்கள் சொல்றது நடக்கும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அதிசயம் பகவான், நீங்கள் எல்லோரும் இந்த நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இன்றைக்கு இந்த நாமாலயத்திற்காக சந்தா கொடுப்பவர்களையும் டொனேஷன் கொடுப்பவர்களையும் கௌரவிக்கிறது. முதலில் இந்த நாமாலயத்திற்கு மிக அதிகமாக நன்கொடை அளித்த நான் மிகவும் மதிக்கின்ற இன்ஜினியர் KR தங்கராஜ் அவர்களை